மூத்த எழுத்தாளர் என்றால் வயதால் அல்ல, எழுத்தால் அதிகமாக எழுதி, இளைய வயதிலிருந்தே அவர்கள் நிறைய எழுதி அந்த எழுத்தால் அவர்கள் மூத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பொருளில்தான் நாங்கள் எல்லாம் அப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்து இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்குகிறார்கள் விழா குழுவினர். முதலாவதாக வரவேற்புரையாற்றிய டிஎன்பிஎஸ் முன்னாள் உறுப்பினர் திரு செல்லப்பன் ஐயா அவர்கள் இந்த நினைவு பரிசினை நூலாசிரியர் அம்மா அவர்களே இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறார்கள். இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய முத்தமிழ் கவிஞர் ஆலந்தூர் மோகனரங்கன் ஐயா அவர்களுக்கு, நூலை வெளியிட்டு சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நூலின் முதல் படியை பெற்ற எர்வின் பள்ளி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் பாபு புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு, வாழ்த்துரை வழங்கிய பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஐயா திரு பாலரமணி ஐயா அவர்களுக்கு, எழுத்தாளர் பெருந்தகை திருமதி லட்சுமி ராஜரத்தினம் அவர்களுக்கு, சேலம் அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் அரங்க சீனிவாசன் அவர்களுக்கு, கவிஞரும் பேச்சாளருமான திருமதி மணிமேகலை சித்தார்த்தன் அவர்களுக்கு, கவிஞர் இயக்குனர் நடிகர் திரு நவீன் அவர்களுக்கு, வாழ்த்துரை தொடங்குகின்றது. தொடர்ந்து மடை திறந்த வெள்ளம் போல் கவிதை தந்தார், மலை போன்று தலை நிமிர்ந்த கருத்து தந்தார், தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழை தண்டுக்காத் தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்ற வகையில் அற்புதமாக இந்த எழுத்தால் எழுவோம் என்கின்ற கவிதை நூலை படைத்திருக்கக்கூடிய டாக்டர் புனிதவதி அவருடைய படைப்பாற்றலை குறித்து சேலத்திலிருந்து ஒரு மாங்கனி வந்து இப்பொழுது பேச இருக்கின்றது. அவர்தான் பேராசிரியர் அரங்க சீனிவாசன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்போம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த கவிதை நூலினை வெளியிட்டு சிறப்பு சேர்த்து நிற்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் ஐயா அவர்களே, இந்த விழா அமைப்பாளராக உள்ள சேலம் மாவட்ட முன்னாள் ஆட்சியரும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய உறுப்பினராக விளங்கியவரும் மதிப்பிற்குரிய ஐயா செல்லப்பனார் அவர்களே, என்னுடைய இனிய நண்பர், மேன்மைமிகு நண்பர் பாட்டழகன் அவர்களுடைய தந்தையார், பெருங்கவிஞர் என்றே சொல்லலாம். அவருடைய கவிதைகளை ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நான் கேட்டவன், ஆனால் அவரை பார்த்ததில்லை. எனக்கு பாட்டழகன் நண்பராக வாய்த்த பிறகுதான் அவரை அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து மகிழ்ந்தேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் பெருங்கவிஞர் ஆலந்தூர் ஓ மோகனரங்கன் ஐயா அவர்களே. அடுத்ததாக பொதிகை தொலைக்காட்சியிலே நாங்கள் எழுத்தால் மட்டுமே பார்த்தேன். பாலரமணி என்று பார்ப்போம். அவர் ஆணா பெண்ணா என்பதை இன்றைக்குத்தான் நான் உண்மையாக சொல்லுகின்றேன். அவரை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த ஐயம் தீர்ந்தது. அவர்களுக்கு என்னுடைய முதல் மரியாதையை செலுத்துகின்றேன். இன்றைக்கு
எனக்கு முன்னதாக மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற நாவலாசிரியர் லட்சுமி அவர்களே, இன்னும் பேச இருக்கின்ற மணிமேகலை சித்தார்த்தன் அவர்களே, நவீன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பொதுமக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பிருந்த வணக்கத்தை உரிதாக்கி கொண்டு இந்த கவிதை நூலை பற்றி பேச இருக்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய செல்லப்பனார் அவர்கள் சொன்னார்கள், 1972 சேலம் மாவட்ட ஆட்சியராக நான் பணியாற்றினேன் என்று குறிப்பிட்டார்கள். நான் அப்போது 2 வயது குழந்தை. அதற்கு பிறகுதான் எமர்ஜென்சியிலே கூட அவர் கலெக்டராக பணியாற்றிருக்க கூடும் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். என்றைக்குமே எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிந்திருக்கும். அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றியவரை நான் நேரில் காண்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நூல் பற்றி சொல்லும்போது பாட்டழகன் இடத்தில் சொன்னார், இந்த நூலை எழுதியவர்கள் ஒரு MBBS டாக்டர், அவர் திருநெல்வேலிக்காரர் என்று சொன்னார். எனக்கு திருநெல்வேலி என்று சொன்னதையுமே திருநெல்வேலி சரித்திரம் என்ற ஒரு நூல் தான் என்னுடைய மனதிலே டக்கென்று பட்டது. நான் இன்றைக்கு கூட தொடர் வண்டியிலே வருகின்ற போது இந்த நூலை உள்ள பல்வேறு கவிதைகளையுமே படித்து விட்டேன். படித்து பார்த்ததிலே எனக்கு ஒரு ஐயம் கூட வந்தது. மருத்துவர் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட திருவள்ளுவருக்கு இணையாக நடைமுறை வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து தன்னுடைய கவிதையை அமைத்திருக்கிறார் என்பதை நான் நினைத்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு திருவள்ளுவருக்கு எப்படி தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை முறையை அனைத்தையும் ஆராய்ந்து அவர் திருக்குறளை எழுதியுள்ளாரோ அதுபோல இவர் தன்னுடைய கவிதை நூலை படைத்திருக்கின்றார். ஒரு ஏர் உழவனை பற்றி அவருடைய சிந்தனை இருந்திருக்கிறது. பல இடங்களில் நான் பார்க்கிறேன், டாக்டர்களுக்கு சிந்திப்பதற்கே நேரமில்லை. என்றால் அங்கு நோயாளிகள் ஏராளமே பேர் வருகிறார்கள். அவர்களை பார்ப்பதும் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதிலுமே அவர்களுக்கு நேரமில்லாத நிலையில் இப்படிப்பட்ட கவிதையெல்லாம் எழுதுவதற்கு இவர்களுக்கு எப்படி அந்த சிந்தனை வருவதற்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்குமோ என்றெல்லாம் கூட நான் வரும்போது நினைத்து கொண்டு வந்தேன். இருந்தாலும் இங்கே சொன்னார்கள், மருத்துவர் அம்மா அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் என்று. மிகப்பெரிய எழுத்தாளராக விளங்கிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் விளங்கிய மூவா அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்கள் சாதித்தது, எழுதி சாதித்த பெயர்தான் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய நாவல்களும் உரைநடைகளும் இன்றைக்கும் வகுப்புகளில் மாணவர்கள் படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமைதியானவர்களால் மட்டும்தான் நல்ல இலக்கிய நூலை படைக்க முடியும். அந்த அடிப்படையில் அவர்களும் நல்ல கவிதைகளை படைத்திருக்கிறார்கள். ஒரு வயது முதிர்ந்தவர்களை பற்றியும் எண்ணிருக்கிறார்கள். பள்ளிக்கூட மாணவனை பற்றி, தோல்வியை பற்றி, கிராமத்து பையன் தலையிலே எண்ணெய் வைத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்து அங்கு இருக்கின்ற அந்த பள்ளியிலே மற்ற மாணவர்கள் அந்த மாணவனை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து ஏளனம் பேசுவதை பற்றியெல்லாம் சிந்தித்து பிறகு அதே மாணவி முதல் மதிப்பெண் பெற்றவுடன் அவருடைய மனது எப்படி மாறுகிறது என்பதையும் தன்னுடைய கவிதையிலே சுட்டிக்காட்டி தன்னுடைய கவிதையை வடிவமைத்திருக்கிறார் அவர்கள் மருத்துவர் அவர்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகள் மருத்துவர்களுக்கு வந்துள்ளது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இப்போது நிறைய கவிதை நூல்கள் வருகின்றன. ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் நூலகத்துக்காக கவிதை நூல்களை எழுதி நூலகத்தில் விற்பனை செய்தார்கள். பிறகு தமிழக அரசு கவிதை நூல்களை நூலகங்களுக்கு எடுப்பதில்லை என்று ஒரு அரசு அணையை போட்டது. அதற்கு பிறகு கவிதை எழுதுவதை நிறைய பேர் குறைத்து கொண்டார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் கவிதை எழுதி வந்தார்கள். இன்றைக்கும் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் கவிதை எழுதுகிறார்கள். நாங்கள் எல்லாம் வகுப்புகளிலே மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற போது கவிதைகளை போய் நாங்கள் கவிதை படித்தாலோ இல்லை கவிதை பற்றி பாடம் நடத்தினாலோ இன்றைக்கு கேட்பதற்கு தயாராக இல்லை.
நான் வெளிப்படையாக பேசக்கூடியவன். இந்த அவையிலே துணைவேந்தர் அவர்கள், முன்னாள் துணைவேந்தர் அவர்களும் உள்ளார்கள். நானும் முன்னாள் துணைவேந்தருடைய மாணவன். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன். நாங்களும் பல பாடத்திட்ட குழுக்களில் இருக்கிறேன். அங்கே இந்த புதிய கவிதை நூல்களை எல்லாம் வைக்கலாம் என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் சில நேரங்களில் தன்னாட்சி கல்லூரிகளில் நான் அழுத்தம் திருத்தமாக ஏன் பழைய கவிதைகளையே வைத்து வைத்து மாணவர்களுக்கு அதுதான் கவிதை என்பது போல உள்ளது, புதிய கவிதை நூல்களை வையுங்கள் என்று சொன்னால் வெளியிலிருந்து வரும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இல்லை இதையெல்லாம் வேண்டாம், மாணவர்களுக்கு பழசு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் மாற வேண்டும். புதுமைக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை நம்மால் தான் கொடுக்க முடியும் என்ற எண்ணமும் வர வேண்டும். அதனால் மருத்துவர் அவர்கள் போன்ற கவிதைகளை எல்லாம் எழுதியுள்ளார்கள் என்பதை இங்கு 5 கவிதை நூல்கள் வந்துள்ளது. நான் சொல்லுகின்றேன், என்னிடத்தில் ஆராய்ச்சி பண்ணுகின்ற மாணவர்களுக்கு கூட கவிதை நூல்களில் தான் ஆய்வுகளை கொடுத்து வருகிறேன். எதிர்காலத்தில் வரும் கல்வியாண்டிலேயே என்னிடத்திலேயே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய கவிதை நூல்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதுதான் என்னுடைய எண்ணம் கூட. இப்போதும் சில மாணவர்கள் செய்து வருகிறார்கள். வரும் கல்வியாண்டில் இதே நூலை பற்றி கண்டிப்பாக சேலம் அரசு கலைக்கல்லூரிலேயே ஆய்வில் அறிஞர் மாணவர் ஒருவர் உருவாகுவார் என்ற செய்தியை கூறி, அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அனைவருக்கும் என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இப்பொழுது அணிவகுத்து செல்லுகின்றன. அந்த வகையில் எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் பட்டம் பெற்றிருந்தாலும் அம்மையார் அவருடைய படைப்புகள் மாணவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் டாக்டர் பட்டம் பெறுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை பேராசிரியர்கள் விதைத்து சென்றிருக்கிறார்கள். இதுதானே அவர்களுக்கு பெருமை. படைப்பாளர் அதிகம் பேசவில்லை என்றால் என்ன, படைப்புகள் அதிகம் பேசப்பட வேண்டும். அதுதானே ஒரு படைப்பாளருக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றியை அம்மையார் அவர்கள் பெறுகிறார்கள். இன்னும் அதிகமாக அவர்கள் நூல்களை எழுதி இன்னும் மேன்மேலும் அந்த இலக்கிய பணிகளுக்காகவே அவர் டாக்டர் பட்டம் பெறுகின்ற நாள்தான் நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய நாள் என்பதையும் இந்த அரங்கத்திலே நாம் வைக்க இருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற அற்புதமாக சொல்லாற்றல் குறித்து வள்ளுவர் பெருந்தகை கூறினார்கள். திருமதி மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் விறுவிறுப்பாகவும் அதே நேரத்தில் கலகலப்பாகவும் இப்பொழுது நமக்கு உரை வழங்க வருகின்றார்கள். அவரை வரவேற்போம். என் உணர்வான தமிழே, அமுதான தமிழே, என் உயிரான தமிழே, உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். என்றென்றும் என் வணக்கம் உந்தனுக்கே முதல் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, ஒவ்வொருவரையெல்லாம் நான் தனித்தனியாக சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஏனென்று சொன்னால், என்னை இந்த மேடைக்கு அன்புடன் அழைத்து வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஐஏஎஸ் ஐயா அவர்களே, எங்களுடைய கவிதைகளுக்கெல்லாம் நானும் கூட ஒரு கவிஞர் என்று, என்னையும் கூட ஒரு கவிஞர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி நாங்கள் எல்லாம் கவிதைகள் எழுதுகிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு வழிகாட்டியாக இன்றளவும் வாழுகின்ற தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா கவிஞர் பெருமகனார் ஆலந்தூர் ஐயா அவர்களே, அவருக்கு அருகில் அமர்ந்து ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை அற்புதமாக உருவாக்கி இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அவர்களே, 9000 மாணவர்களை ஓர் குடும்பமாக கட்டி காத்து கல்வியிலே வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு வரக்கூடிய அருமை சகோதரர் அவர்களே, மேலும் எனக்கு தாயாக இருந்தவர், பல மேடைகளில் என்னோடு அமர்ந்து என்னை ஒரு அன்னையாக வழிநடத்தியவர் அருமை அம்மா லட்சுமி அம்மா அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அருமை சகோதரர் நவீன் அவர்களே, எங்களை எல்லாம் பொதிகை தொலைக்காட்சியிலே முகம் காட்டச் செய்து எங்களின் விரலை பற்றி எங்களுக்கு நடை பழகச் சொன்ன அன்பு அண்ணன் அருமை ஆசான்
நல்ல வழிகாட்டி அருமை அண்ணன் பாலரமணி அவர்களே. சென்னை தொலைக்காட்சி என்று சொன்னால் முக்கியமான தூண் அவர்தான், வேறு யாரும் அல்ல. இங்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நன்றியும். அருமை அம்மா அழகாக பாடினாங்க. எனக்கெல்லாம் கூட பாடணுன்ற ஆசை தான். ஆனால் என்ன, நான் பாடிடுவேன், நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அது ஒன்று தான் என்னுடைய வருத்தம். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. என்னுடைய மாமனார், நான் மதுரை, சொந்த ஊர் எனக்கு மதுரைங்க. மதுரையில் என்னுடைய மாமனார் என்னைய பொண்ணு கேட்டு வந்தப்பையே வழக்கமாக கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, படிச்சிருக்கு, பாடவெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான், வாயை வச்சுட்டு அதெல்லாம் என் தங்கச்சி நல்லா பாடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனேயே எங்கள் மாமனார் என்ன சொன்னார், நல்லா பாடுமா, அப்போ ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னாரு என்னை பார்த்து. நானும் ஒரு பாட்டு பாடினேன். அம்மா மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஆசை பாடணும்னு ஒரு பாட்டு ஒன்றா பாடினேன். உடனே எங்கள் மாமனார் அப்பயே ஒரு 500 ரூபா நோட் எடுத்து என் கையில் கொடுத்து வச்சுக்கமான்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே எங்கள் அண்ணன் சொல்லிச்சு, எவ்வளோ நீ நல்லா பாடியிருக்க போல இருக்கு, அதான் இவர் வந்து 500 ரூபா கொடுத்துட்டாருன்னு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சொன்னேன், மாமனார்லாம் அப்புறம் தானே, சார் ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு நீங்கள் 500 ரூபா கொடுத்துட்டீங்க, என்னால் தொடர்ந்து நான் பாடுவேன். ஐயோ எம்மா நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, இனிமேல் நீ பாடவே கூடாதுன்றதுக்காக தான் நான் உனக்கு 500 ரூபாயை கொடுத்தேன்னார். அன்னையிலேருந்து பாடுறதே கிடையாது. ஆனாலும் அப்பப்போ என்ன பண்ணுறது, சும்மா இருக்க முடியுதா, இந்த மாதிரி பாடுறவங்களாம் கேட்டால் பாடாமல் இருக்க முடியுங்களா? திருமணமாகி வந்து எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் வளர்க்கு 1.5 வயசு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். நல்ல தொட்டியில் போட்டு பாட்டு பாடினேன். அவன் என்னதுமா சொன்னான், நிஜமாங்க நடந்தது, அம்மா நீ பாடாதம்மா நானே தூங்கிறேம்மான்ட்டான். அதெல்லாம் விட